ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2வது நாள். இன்னைக்கு என்னோட டே வந்து 4 ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் ஆச்சு. நான் முன்னாடியே வந்துட்டு சாரியெல்லாம் வந்து ப்ளீட் வந்து பண்ணி வச்சுப்பேன். அதனால் எனக்கு காலையில் வந்து கிளம்புறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேட்சிங்கான வளையல், கம்மல் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வந்து வச்சுப்பேன். எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சாரியெல்லாம் ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி மேட்சிங்காக ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டா நமக்கு டக்குன்னு வந்து கிளம்புறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்துட்டு நான் வெளியே போய் வந்து கோலம் போடுறதுக்காக வந்து போகிறேன். இப்போ டைம் வந்துட்டு ஒரு 4:30 போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியே போயிட்டு கோலம் வந்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுறது எல்லாமே ரொம்பவே நல்லது. நம்ம வெறும் தண்ணியில் வந்துட்டு வாசல் தெளிக்காமல் மஞ்சள் கலந்த தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ணி வாசல் வந்து தெளிக்கலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கேட் கிட்ட தான் நான் வந்து கோலம் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடி நாள் வந்து பூக்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வாடி இருக்கும். வாடின பூ வந்து சாமிக்கு எப்பவுமே வந்து வைக்கக்கூடாது. வாட விடாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பூவை வந்து மாற்றிடணும். இந்த பூ எல்லாத்தையும் எடுத்துறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் ஒரு 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடும் போது நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் வந்து பூஜை வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எகெயின் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன். மனசில் வேண்டுதல் வச்சு அந்த காரியம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுட்டு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறேன். பூக்கள் வந்து நம்ம பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு பூக்கள் வைக்கிற பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் அரிசி அந்த மாதிரி வந்து போட்டு வைக்கலாம். ஸோ நிறைய டிப் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஸோ அதை வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து விளக்கேற்றுற பிளேட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி மலர்களால் அலங்காரம் பண்ணி தான் வந்து நான் வந்து வைப்பேன். நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இது குட்டியாக வந்து பூஜை அறை தான். அதில் வந்து விளக்கு வந்து வைக்க முடியாது. அதனால் நான் கீழே வந்துட்டு நான் லக்ஷ்மி தாயாரை வந்து வச்சுருக்கேன். இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு 5:30 மணிக்குள்ளேயே பூஜை எல்லாம் வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாமிக்கு வந்து வச்சிடலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது காலையில் நேரத்தில் நம்ம பிரசாதம் எதுவும் பண்ண முடியலன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு அவல் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அவலில் வந்துட்டு வெல்லம் வந்து கலக்கி வைக்கலாம். இல்லை முந்திரி, திராட்சை அந்த இதை வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். ரைஸ் தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு வந்து ஆஃபீஸ் வேலை வந்துட்டு இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சோடனே ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சிடுவேன். சமைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பேக் பண்ணிவிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக வேண்டியதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நடந்து வந்து போயிட்டுருக்கேன். ஈவினிங் வரும்போது நான் பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லிகைப்பூ வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தான் கிடச்சிது. ஸோ இதை வந்து நான் கட்டி வந்து வச்சுக்கிறேன். நமக்கு வைக்கிறதுக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மொட்டாக வாங்கி கட்டி வைக்கும்போது எனக்கு பூ கட்டுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பூ வந்துட்டு கடகடன் வந்துட்டு கட்டி வந்து வச்சிடலாம். மொட்டாக இருக்கும் போதே கட்டி வச்சிங்கன்னா ஒரு வாரத்து வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். எந்த பூவாக இருந்தாலுமே வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சம்படம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சில்வர் சம்படத்தில் நம்ம பூ வந்து வாங்கிட்டு வருவோம்ல அந்த கவர்லேயே வந்துட்டு நல்லா பூக்களை வந்து வச்சு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த சில்வர் சம்படத்தில் போட்டு நம்ம வந்து வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி வந்து நீங்கள் போட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை தேங்காவோட அந்த ஓடு இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே போட்டு வச்சிங்கன்னா மாய்ச்சரை வந்துட்டு இழுத்துட்டு உங்களுக்கு பூ வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு இருக்கும். நீங்கள் வெளியே வந்துட்டு பூ வந்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாளுக்கு வந்து வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈரத்துணியை வந்து பூக்கள் மேலே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். மளிகை ஜாமானை நான் எப்படி வந்து பார்த்து வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு அது தனியாக வந்து நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இல்லாத பொருட்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து போய் வாங்குற மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் வந்து எப்படி வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வந்து மளிகை ஜாமான லிஸ்ட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது லிஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த தடவை எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தேவையானது தான் வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன்.
ஆஃபீஸ்லாம் போகிறங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சமையல் வந்து முடிக்கணும். அதனால் சேமியா வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். சப்போஸ் மாவு இல்லைன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சேமியா இருந்ததுன்னா டக்குன்னு வந்து தாளிச்சிட்டு நம்ம வந்து போயிடலாம். ஸோ ராகி சேமியா வந்துட்டு நாங்கள் எப்போவும் வந்து ட்ரை பண்ணுறது தான். இந்த தடவை கம்பு சேமியா வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதை வந்து வாங்கியிருக்கேன். இந்த தாமரை விதையுமே வந்து நமக்கு மக்கானான்னு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பயிர் வகைகள் வந்து வாங்கியிருக்கேன். காய் இல்லாத நேரத்தில் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நிறைய பயிர் வகைகள் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான சில மசாலாஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்துச்சுல, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரெட்டு எப்பவும் யூஸ் பண்ணுவோம், தென் கொண்டக்கடலை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ பொட்டுக்கடலைலாம் நமக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம லிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வாங்காமல் அளவாக நமக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். வெல்லம் வந்து வாங்கியிருக்கேன். இந்த தடவை வெல்லம் வந்துட்டு நிறையா வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பாயசம் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வெல்லம் வந்து வேணும். ரவை வந்து உப்புமா பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து ரிஃபைண்ட் ஆயிலும் 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெயும் வந்து வாங்கியிருக்கேன். எங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படாது, கம்மியாக தான் வந்து சமைப்போம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, திராட்சை வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான் வந்துட்டு கொஞ்சம் நிறையா வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்துட்டு டெய்லி காலையில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சு நான் டெய்லியும் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் தீர வந்துட்டு வாங்கி வந்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பல்காக வாங்கினதுலாம் சிலதெல்லாம் வந்துட்டு எனக்கு 3-4 மாதத்துக்கு வந்துட்டு வரும். சிலது வந்துட்டு டக்குன்னு வந்து காலியாகிடும். நான் சேமியா பாக்கெட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து டக்குன்னு வந்து காலியாகிடும். மற்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி மளிகை ஜாமானை வாங்கும்போது பூஜை ஐட்டம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுவும் வந்து இல்லைன்னா வந்து இது கூடயே வந்துட்டு வாங்கிப்பேன். ஸோ இந்த தடவை தான் வந்துட்டு நிறையா வந்து வாங்கி வச்சுருந்தேங்காச்சு பூஜை ஐட்டம் எல்லாமே நான் அப்படியே வந்துட்டு இருக்குது, அது ரீஃபில் பண்ண வேணாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை மளிகை ஜாமானை வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு எசென்ஷியலாக எது தேவைப்பட்டதோ அந்த பொருள் தான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் லிஸ்ட் எடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தேவையில்லாத நீங்கள் நிறையவே வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்குவீங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும்.